தேர்தல் பத்திரங்கள் மூலம் 7500 கோடி ரூபாய் ஊழல் செய்த மோடி எதிர்க்கட்சிகளை பார்த்து ஊழல் கட்சிகள் என்று சொல்லி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டு மைதானம் முன் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டின் உரிமைகளை எடுத்தவர் மோடி, உரிமைகளை எடுப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறினார். மோடி கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை, ஆனால் ஊழலை ஒழிப்பேன் என்று கூறிய மோடி தற்போது ஊழலில் சிக்கி விழித்துக் கொண்டு இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட துறைகளை வைத்து தேர்தல் பத்திரங்கள் மூலம் 7500 கோடி ரூபாய் மெகா ஊழல் செய்த மோடி எதிர்க்கட்சிகளை பார்த்து ஊழல் கட்சிகள் என்று கூறி வருகிறார் என்றும் அவர் கூறினார். இது சாதாரண தேர்தல் அல்ல, ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஆன தேர்தல் என செல்வ பெருந்தகை சர்வாதிகாரி மோடியை மக்கள் விரட்டியெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல், கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல். தமிழ்நாட்டு உரிமைகளை எடுத்தவர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டு உரிமைகளை எடுப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. இருவரும் எதிரணியிலே நிற்கிறார்கள். நம்முடைய கூட்டணி என்பது இந்த தேசத்தை பாதுகாக்க போன்ற கூட்டணி, இந்த மக்களை காப்பாற்ற போகின்ற கூட்டணி. நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார், எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார். இருந்த வேலை வாய்ப்பும் பறிபோய்விட்டது. நான் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார். 100 ரூபாய் எட்டிவிட்டது. 420 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விட்டது. பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார். 10 ஆண்டுகளில் 1000-ஐ தொட்டு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாக்காளர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வெளிநாடுகளில் பணத்தை கொண்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே சேர்ப்பேன் என்று சொன்னார். ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாரா? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்த மோடி கடைசியில நாமம் போட்டு புகழா விட்டு புழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஏமாற்றிய மோடி ஒரு பக்கம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் இருக்கிறேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை வேலை உத்தரவாதத்திற்கான வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார்.